அனைவருக்கும் காலை வணக்கங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? பன்முக திறமை கொண்டவர்கள் 3 விதம். அவை யார் யார் என்று தெரிந்து கொள்வோமா? ஒரு விதமாக திறமையை காட்டி காட்டி பொறுத்து நிதானத்தை இழந்தும் இழக்காத ஒரு சிலர் திறமையாக இருப்பவர். பன்முக திறமை கொண்டவர்கள் பல்வேறு விதமான திறமையை 5க்கு மேற்பட்ட திறமைகளை காட்டி பொறுமை காத்தும் காக்காமல் இருப்பவர் ஒருபுறம். அவர் பொறுமையாகவே இருப்பாரா, பொங்கி எழுவாரா என்று தெரியாது. பன்முக திறமை கொண்டவர் இருப்பதால் பேசிக்காக எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக கூறுவதால் அவர் பொங்கி எழமாட்டார். வாய்ப்புக்கு வேண்டி பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பன்முக திறமை கொண்டவர் இது ஒரு விதமாக இருக்கிறார்கள். இன்னொரு விதமாக விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கும் பன்முக திறமை கொண்டவர்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காட்டும் சரி, அப்படி அல்ல. வாய்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் விடாமுயற்சியை விடமாட்டார்கள். ஆடுவதாக இருந்தாலும் சரி, ஓடுவதாக இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, எதை பற்றி கூறினாலும் சரி, தொடர்ந்து விடாமுயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் பார்க்கும் வரை, மற்றவர்கள் பேசும் வரை, மற்றவர்கள் சொல்லும் வரை, ஊர்க்காரர்கள் சொல்லும் வரை, கிராமங்கள் சொல்லும் வரை, பட்டிக்காட்டு மக்கள்கள் சொல்லும் வரை, இன்னும் பல ஊர்களில் பஸ்கள் போகாத ஊர்களும் இருக்குது. அங்கு தெரியும் வரை, எல்லாருக்கும் தெரியும் வரை வீடியோவாகட்டும், சொல்வதாகட்டும், செய்வதாகட்டும் அவரது திறமையை காட்டிக்கொண்டே இருப்பார். விடாமுயற்சியாளர். நம்மளுக்கு உண்டான இடம் கிடைத்து விட்டது என்று ஒரு இடத்தில் சொன்னால், மற்ற இடத்தில் போனால் அவர் தெரியவில்லை என்றால், நான் செய்வது சரியல்ல, நான் இன்னும் வேறு விதமாக செய்ய வேண்டும், நான் இன்னும் வேறு விதமாக பேச வேண்டும், நான் இன்னும் நிறையா பேச வேண்டும் என்று நினைத்து அதை வெவ்வேறு விதமான முயற்சியில் செய்து காட்டுவார். வெவ்வேறு விதமான முயற்சியை பின்பற்றுவார். வெவ்வேறு விதமான திறமையை வெளிப்படுத்துவார். அவர் பன்முக திறமையானவர், விடாமுயற்சியாளர். எங்கே வேணாம், எந்த இடத்துக்கு, எப்படி, எங்கே போனாலும் நின்று அசால்ட்டாக பேசுவார். அப்படி கூச்சம் வெக்கம் எதுவும் கிடையாது. மற்றவர்கள் கிண்டல் கேலி பேசினால் நின்று சிரிக்கும் இடத்தில் சிரிக்காமல் பார்த்து அப்படியே சென்று விடுவார். விடாமுயற்சியாளன். அவருக்கு நோக்கம் அவரது வேலை, அவருக்கு நோக்கம் அவரது வேலை மட்டும்தான். சிரிப்பவருக்கு நான் வீடியோ போடுவதில்லை, என்னை புரிந்தவர்களுக்கு நான் வீடியோ போடுகிறேன் என்று விடாமுயற்சியாளன் சொல்வார். நீ யாரை பற்றியும் எவரை பற்றியும் சிந்திக்காத ஒரு மனிதன் தான் விடாமுயற்சியாளன். வெற்றி கிடைக்கும் வரை போராட்டம், வெற்றி கிடைத்தாலும் அதற்கு மேல் எப்படி போகலாம் என்று படும்படி சில விஷயங்களையும் ஆராய்ந்தும் யோசித்தும் அழகாக தெளிவாக தினமும் பல்வேறு விஷயத்தை வெளிப்படுத்துவார். வீடியோ மூலமாகவும் அல்லது பேச்சு மூலமாக வெளிப்படுத்தி தினந்தோறும் அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்க்கும்படியும் பேசும்படியும் ஆபாசமில்லாத பேச்சும், அழகான பேச்சும், திறமையான பேச்சும், மற்றவர்கள் கணிக்கும் அளவு, மற்றவர்கள் புரியும்படியும் பேசிக்கொண்டே இருப்பார். சிறுவயது குழந்தை முதல் வயதானவர்கள் வரை பார்க்கும் வரை நாம் ரீச் ஆகவில்லை, விடாமுயற்சி செய்தால்தான் ரீச் ஆக முடியும் என்று அனைத்து மக்களும் பேசும் அளவுக்கு விடாமுயற்சி செய்து கொண்டே இருப்பார். இது ஒரு விதமான பன்முக திறமை கொண்டவர்கள். இது வேறு மாதிரியான மனிதர்கள். இன்னொரு பன்முக திறமை கொண்டவர்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் இதில் முதலிடத்தில் இருப்பார், 2வது இடத்தில் விடாமுயற்சியாளர் இருப்பார், 3வது இடத்தில் திறமையை காட்டி வாய்ப்பு கிடைக்கல என்று பொங்காமல் இருப்பார். முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பன்முக திறமையாளரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவர் செய்வது உலகுக்கே பாடம், அவர் பேசுவது உலகுக்கே பாடம். எதுவுமே செய்யாமல் உலகிற்கு தெரிந்து விடுவார்கள். எதுவுமே செய்யாமல்
விளம்பரம் ஆகிவிடுவார்கள். எதுவுமே செய்யாமல் எல்லாரும் பேசுவார்கள். இவர் அப்படியல்ல, எல்லாம் செய்வார், எல்லாரும் பேசுவார்கள். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகாமலே இருப்பார். உலகத்தில் இருக்கும் மக்கள்கள் தினமும் 5000 நபர்களை பேச வைத்து கொண்டே இருப்பார். பல்வேறு விதமான விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உலகத்தில் 5000 நபர்கள் இவர்களை பேச வைத்து கொண்டே இருப்பார். பெரிய விஷயம். என்ன செய்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, ஆடினாலும் சரி, ஓடினாலும் சரி, அழகாக சிரித்தாலும் சரி, அழகாக பேசினாலும் சரி, ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்டிங் செய்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் செய்தாலும் சரி, இன்னும் பல திறமைகளை காட்டக்கூடிய அவர் உலகமே பார்க்கும் அளவுக்கு தினசரி 5000 நபர்களை பேச வைத்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அல்ல, 5 வருடம் 6 வருடம் பேசிக்கொண்டே இருப்பார். பின்னாடி வருவார்கள், முன்னாடி போவார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். வெளியே தெளிவார்கள், சினிமாவில் நடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். இவர் மக்களை எப்பொழுதும் பரபரப்பாகவே வைத்திருப்பார். பரபரப்பாகவே என்ன செய்கிறான், பரவாயில்லையே, ஓடுகிறானா, பரவாயில்லையே, ஆடுகிறானா, பரவாயில்லையே, பாடுகிறானா, பரவாயில்லையே, அற்புதமான வாய்ஸ் அவனுக்கு, அற்புதமான ஆள் அவனுக்கு, என்னமோ செய்கிறான், நல்லா இருக்கிறது, லைக் போடலாம், கமெண்ட் செய்யலாம், கம்முன்னு இருக்கலாம், நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு வைத்து கொண்டே இருப்பார். மக்களை எப்பொழுதும் பரபரப்பான மனிதராக, எப்பொழுதும் பேசும் மனிதனாக, எப்பொழுதும் பேச வைத்துக்கூடிய மனிதனாக இப்படி சிலர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பன்முகத்திறமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் 5 வருடம் 6 வருடம் மக்களுக்கும் மேல் மக்களுக்கும் வெளிநாட்டுக்காரருக்கும் மற்றும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்காரருக்கும் மற்றும் நம்ம மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கும் தெரியும்படியும் புரியும்படியும் வீடியோக்களை போட்டு அனைத்து மக்களின் வாயிலாக பேசி அனைவராலும் சொல்லி இவர் இன்னும் ஏன் ரீச் ஆகவில்லை, எல்லாம் அழகாக பேசுகிறார் என்று பார்த்து பேசி பழகி எல்லோரும் பார்த்து ரசித்து எல்லோரும் போய் நேரடியாக நின்று அவர்களிடம் நின்று அவரிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். 5-6 வருடங்களுக்கு அப்புறம் மீடியாவில் போவாரோ இல்லையோ, பெரிய பெரிய மனிதர்கள், இந்தியாவில் இருக்கும் மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நேரடியாக வந்து சந்திப்பார்கள். சந்தித்து என்னென்ன திறமை இருக்குது, உன் திறமைக்கு சினிமாவில் வாய்ப்பு அல்லாடா, எங்கள் மனதில் வாய்ப்பு இருக்குது என்று அவர்களே சொல்வார்கள். பெரிய வேலை, பெரிய நிலைமை, பெரிய சொல், இன்னும் பல விஷயத்துக்கு சொந்தக்காரராக போய் அந்த திறமை, பன்முக திறமை ஆனவர் போய் உட்காருவார். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிலைமை. உலகமே பேசுமாடா 6 வருடம் கழிச்சு. முதல் வருடம் மக்கள் பேசுவார்கள், 2ஆம் வருடம் மக்கள் பேசுவார்கள், 3ஆம் வருடம் மக்கள் பேசுவார்கள், 4ஆம் வருடம் மக்கள் பேசுவார்கள், 5ஆம் வருடம் மக்கள் பேசுவார்கள், 6ஆம் வருடம் மக்கள் பேசுவார்கள். ஒவ்வொரு சதவீதமாக வருடத்துக்கு 15% சதவீதமாக, வருடத்துக்கு 17% மக்கள் தெரிந்து கொள்வார்கள், பேசுவார்கள். 17% என்பது பார்த்தால் 5000 அல்ல, அதற்கு மேல் மக்கள் தொகை பார்த்து தினசரி பேசக்கூடியவர்கள் 17% ஒரு 17% ஒரு 17% மக்கள் மற்றும் இன்னும் 17% மக்கள், இன்னொரு வேறு விதமான 17% மக்கள். இப்படியே பார்த்தால் 100% மக்கள் பார்த்து, அனைவரும் பார்த்து, திறமையை பார்த்து ரசித்து கைகூப்பி பல மீடியாக்களில் அவர்களது முகம் வரலாம். பல தலைவர்கள் வந்து பார்த்து அவரது திறமையை தெரிந்து கொள்ளலாம். இப்படியாகப்பட்டவர் 6 வருடம் கழித்து அவர் ஒரு நிலைமையில் போய் உட்காரும் பொழுது கீழே விழ வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுதான் பன்முகத் திறமை கொண்டவர் மக்களை எப்பொழுதும் பரபரப்பாகவும் அழகாகவும் சிரிப்பாகவும், குழந்தைகளை சிரிப்பாகவும், வயதானவர்களை சிரிப்பாகவும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார். இளமையாக இருப்பார். 6 வருடம் வீடியோ போட்டு அனைத்து மக்களையும் பேச வைத்த அவர் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். 2வது விடாமுயற்சி, 3வது
திறமையை காட்டி பொறுமையும் இழந்தும் பொங்கி எழுந்தும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 விதமான பன்முக திறமை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, முதல் விதம் எப்படின்னு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது. யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இது கணிக்கவே முடியாது. சரிங்களா, அதாவது படிப்பு கம்மி, ஆனால் அனுபவம் அதிகமாக, மக்களை சந்தித்தது அதிகம், மக்களிடம் பேசியது அதிகம், நிறைய சொற்கள் சொல்வது அதிகம், யாரும் போடாத வீடியோ போடுவது அதிகம், யாரும் வைக்காத பேர் அவரே வைத்துக்கொள்வது அதிகம். அவருக்குண்டான விஷயத்தை அவரே நோக்குவார். அவர் பெயர் அவருக்கு புகழ், அவர் பேச்சு அவருக்கு புகழ், அவர் விடாமுயற்சி அவருக்கு புகழ், அவருக்கு அவரே புகழ். எல்லாரும் சேர்ந்து புகழக்குரிய மனிதனாக ஆக்கிக் கொள்வார்கள், ஆக்கி விடுவார்கள். அவர் பெயருக்கு உரிய புகழ் நன்றாக தெரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையிலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. போய் ஒரு வகை நல்லா படித்து 10, 5, 7 டிகிரி படித்தவர்கள் போல் ஒரு இடத்தில் போய் நிலையாக உட்கார்ந்து கொள்வார்கள். விடாமுயற்சியும் இருக்கும், பன்முக திறமையும் இருக்கும், போராடி கொண்டும் இருக்கும், மக்களையும் பேச வைத்துட்டு மனிதர்களையும் அனைத்தையும் பேச வைப்பார். சிறு குழந்தைகள் சிரிக்கும், பெரிய குழந்தைகள் அதிசயப்படும். இன்னும் பெரியவர்கள் இன்னாலா பயங்கரமான திறமையாக இருப்பானாட்டாங்க. இன்னும் பெரியவர்கள் அழகாக பேசுகிறான்டா, இன்னும் திறமைகள் அழகாக இருக்காண்டா, இன்னும் திறமை. இன்னும் பல மக்கள்கள், இன்னும் வயதானவர்கள் எல்லாரும் பேச வைத்து அந்த இடத்தில் 6 வருடங்களுக்கு உட்காருவான். அவன் பன்முக திறமையானவன் தெரிந்தால் விடாதீர்கள், பிடித்து கொள்ளுங்கள், பாசம் காட்டுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். கேவலமாக பேசாதீர்கள், ஏளனமாக பேசாதீர்கள், கிண்டலாக பேசாதீர்கள். உலகத்துக்கு நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்திருப்பார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். யாரும் பேசாது, யாரும் தெரியாது, யாரும் புரியாது. சில விஷயங்களை அவர் ஓடியும் ஆடியும் குதிச்சும் தெரிஞ்சும் ஏதோ ஒரு விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களில் ஒருவர் யார் அது என்று ஒருவர் அல்ல, ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட அவர் மாதிரி 7 கோடி 8 கோடி மக்கள் தொகை இருந்தால் கண்டிப்பாக அவர் மாதிரி 1 லட்சம் பேர்னாச்சு இவ்வுலகில் இருப்பார்கள். பன்முக திறமை கொண்டவர்கள் 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அதில் முதல் தரமாக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 15,000 10,000 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது, 15,000 10,000 15,000 பேர் இருப்பாங்க. நன்றி.